ஒரு நல்ல தத்துவம் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணும்னு கவனம் செலுத்தணும்னா நிறைய பணம் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு கவனம் செலுத்தினா நல்ல வேலை கிடைக்கும். நம்மளுக்கு மரியாதை வேணும்னு கவனம் செலுத்தினா மரியாதை கிடைக்கும். ஆனால் நம்ம மேலே, நம்மளோட ஆரோக்கியத்து மேலே, நம்மளோட பழக்க வழக்கங்கள் மேலே கவனம் செலுத்தினா இது அத்தனையும் கிடைக்கும். ஹெல்த் இஸ் வெல்த்னு சும்மாவா சொன்னாங்க? நல்ல ஆரோக்கியமும் நல்ல மனநிலையும் நல்ல உடல் நிலையும் தான் அழியாத செல்வம்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த அடிப்படையில தான் நலனை தேடியில எக்கச்சக்கமான தகவல்கள் சொல்லியிருக்கோம். ரொம்ப சரியா சொல்லணும்னா இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நலனை தேடி 100வது நலனை தேடியில வர தகவல். உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்ல பழக்கங்களையும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுற அத்தனை பேருக்கும் நலனை தேடி ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. இப்படி 100 நலனை தேடி நிகழ்ச்சி செஞ்சோம். இன்னும் சொல்ல வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் லட்சத்துக்கு மேல குவிஞ்சு கிடக்கு. இந்த பழக்கங்களை தான் கடைப்பிடிக்கணும், இவ்வளோதான் சாப்பிடணும் இப்படின்ற நினைப்பே உங்க உடல் நலத்துக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க மேல கவனம் செலுத்துங்க, உங்களோட பழக்க வழக்கங்கள் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதுல கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற மாணவரா இருக்கலாம், நம்மளோட தொழில்ல பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிற தொழில் முனைவோரா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போறவரா உங்க வேலையில பெரிய பதவி அடையணும்னு நினைக்கிறவரா இருக்கலாம். நம்ம எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டியது நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட உணவு முறை, நம்மளோட மனநிலை மேலதான். நல்ல பழக்கங்களை கடைப்பிடிச்சு நேரத்துக்கு தூங்கி எந்திரிச்சு நல்லதை சாப்பிட்டா வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களோட வாக்கு. உங்களோட வாழ்க்கைக்கும் சரி, உங்களோட வெற்றிக்கும் சரி, நீங்கள் தான் பிரதானம். உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.